79th இண்டிபெண்டன்ஸ் நமக்கு சத்தியமா சொல்றேன், என்னால இந்த இடத்துல நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆயிட்டோம் அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்லவே முடியாது. இங்க வாழ்த்துக்கள் சொல்ற மனசே வரல. கிராமத்துல போய் சுத்தி பாருங்க, வறுமை, பட்டினி, பஞ்சம், சாப்பாடு இல்ல, கூலி வேலை இல்ல, போராடுறாங்க, இங்க அங்க போராடுறாங்க. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பெருக்கிறவங்கல இருந்து மேல உள்ள வேலை செய்யறவங்க இருந்து 1000 பிரச்சனை எல்லாரும் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. சரி, ஓகே, இண்டிபெண்டன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பிரச்சனையை சொன்னா சத்தியமா நீயும் நானும் கூட இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் எங்கடா வந்துச்சு நீ கேட்ப இந்த கேள்வியை. இன்னும் எங்கெங்க போச்சு இந்த ஒற்றுமை? எங்கெங்க வந்துச்சு? ஒரு ஸ்கூல்ல கொல்கத்தாக்காரன் ஒண்ணுன்றாங்க, உத்தரப்பிரதேஷ்காரங்க ஒண்ணுன்றாங்க, பஞ்சாப் பல்லே பல்லே ஒண்ணுன்றாங்க, அங்கிருந்து வந்து பார்த்தா கர்நாடகா ஒண்ணுன்றாங்க, அவங்க கலாச்சாரம் ஒடிசா ஒண்ணுன்றாங்க. எல்லாரும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரே பாரதம்ன்றாங்க. எங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே? இல்லையே, பாக்குற பார்வையில ஒற்றுமை இல்லையே. ஒரு ஈ எறும்புக்கு கூட ஒரு சின்ன மரியாதை கேட்கும்பா. 6 அறிவு மனுஷன்ப்பா, ஒரு சின்ன மரியாதை கூட எதிர்பார்க்க முடியாதா? சின்ன நம்மளும் சமண்டா, இந்த இந்தியாவில் நம்மளும் சமன்ற இந்த ஃபீல் கூட உனக்கு வரக்கூடாதா? எங்க இருக்கு அந்த ஃபீல்? எங்க இருக்கு? ஜாதி அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே ஐயோ அதை பத்தி பேசக்கூடாது, அது தப்பு, அது பிரச்சனை சொல்லி 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 ஏதோ ஜாதி என்னோ பெரிய இது மாதிரி. எங்கிருந்து வந்துச்சு ஜாதி? பசியில பஞ்சத்துல இருக்கும் போது லைன்ல நிக்கும் போது எங்கிருந்து போச்சு ஜாதி? கொரோனால யாராவது நமக்கு காப்பாத்துவாங்களா? யாராவது ஒரு ஆட்டோ டிரைவர் கிடைப்பாரா? யாராவது நமக்கு வண்டி கிடைப்பாரான்னு கேட்கும்போது எங்க போச்சு ஜாதி? சுனாமி வரும்போது எங்க போச்சு ஜாதி? ஏன்னா அப்போ நமக்கு தேவைன்னா அங்க ஜாதி இல்ல. ஒருத்தர் தேவை இல்லைன்னா நமக்கு அங்க ஜாதி. வீடு கட்டுறதுக்கு ஜாதி தேவையில்ல, ஆனா வீடு கட்டிட்டு அதே ஆளு வேலை செஞ்சவங்க வீட்டுக்குள்ள கிரகப்பிரசத்துக்கோ இல்ல உள்ள வரணும் அப்படின்னா அப்ப தேவை ஜாதி. ஜாதின்றது என்ன பொறுத்த வரைக்கும் சுயநலவாதிங்க. ஜாதி இல்லைங்க, அது சுயநலவாதி. ஆழமா விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணுங்க, ரத்தம் ஒண்ணுங்க, வலி ஒண்ணுங்க, வேதனை ஒண்ணுங்க, தாய்ப்பாசம் ஒண்ணுங்க. தாயின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமா ஒண்ணுதாங்க, அப்பான்னு எடுத்துக்கிட்டா எல்லா அப்பா ஒண்ணுதாங்க. இந்த ஃபீல் எங்கங்க உடையுது? யாரோ ஒருத்தர் செய்யறாங்க, யாரோ ஒருத்தரோட தப்பு, அதை சரி நினைச்சு ஒரு கூட்டம், அதுக்கு பின்னாடி இன்னொரு கூட்டம். மனசாட்சி தொட்டு சொல்லு, யாராவது ஒருத்தர் இந்த ஜாதின்றது ஒன்று பார்த்து ஒருத்தர் காயப்படுத்து அவங்களோட படிப்பை எத்தனை பேர் நிறுத்திருப்பீங்க? கிராமத்தில் எத்தனை பேர் படிக்க வந்த ஒரு மாணவனையோ இல்லை ஒரு மாணவியோ இந்த ஜாதின்ற பேரில் அவனை கிண்டல் பண்ணியோ கேலி பண்ணியோ இல்லை அவன்கிட்ட பேசாதையோ ஒதுங்கி நின்னையோ அவனை ஸ்கூல் விட்டு நிறுத்திருப்பீங்க? மனசாட்சி விட்டு தொட்டு சொல்லு. நீ விளையாட்டுக்கு பண்ணியா சீரியஸாக பண்ணியெல்லாம் தெரியாது, ஆனால் எத்தனை கனவு, எத்தனை குடிசையில் இருக்கிற அம்மா அப்பாவோட கனவு அழிஞ்சு போய் எத்தனை கிராமம் அழிஞ்சு போயிடுச்சுங்க கல்வி இல்லாத. எத்தனை பேர் ஒரே ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு இவர் ஒரு லீடர், அந்த லீடர் மாதிரி நம்ம படிச்சுட்டு வரணும். லீடர் எங்கேயோ புக்கிலலாம் இல்ல. லீடர் உன் தெருவில் இருப்பார், உன் வீட்டில் இருப்பார், உங்க தாத்தாக்குள்ள இருப்பார், உங்க மாமாக்குள்ள இருப்பார். கேட்டு பாரு உங்க மாமா கிட்ட. ஜாதின்னு ஒரு வரும்போது அவங்கள ஒடுக்கும் போது அடிக்கும் போது ஒண்ணுமே நீ இல்லைன்னு சொல்லும் போது எதை வச்சு மேல வந்தாருன்னு கேளு, உன் தாத்தாவை கேளு. எத்தனை பேரு எந்த வீட்டில் பிறந்தாலும் ஜெயிக்கணும்னு வெறி வச்சா ஜெயிக்கலாம்டா ஃபர்ஸ்ட். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், என்ன இது மாதிரி தாழ்த்திட்டாங்க, என்ன வளர விட மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி மறையணும் அப்படின்ற எண்ணம் இந்த ஸ்பீச் கொடுக்குற எனக்கு உன்னை பார்க்கும் போது இல்ல. நான் என்ன கேட்கிறேன், மறைக்கட்டும்ன்ற நம்மள மறைக்கட்டும், ஆனா மறக்க முடியாத அளவுக்கு நம்ம வளர்ந்து காட்டணும். இன்னைக்கு மறைச்சிடலாம், நம்மள சின்ன குழந்தை நம்ம மறைச்சிடலாம், ஆனா இதே குழந்தை நாளைக்கு படிச்சு மேல வந்து நின்று ஒரு பெரிய அதிகாரத்துல உட்காந்து, பெரிய அதிகாரம்லாம் இல்லடா, பெரிய அதிகாரம்லாம் இல்ல, பெரிய என்ன சொல்றது, உன்னை பெருசா பாக்குற எந்த பொசிஷனுமே பெரிய அதிகாரம் தான். அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துல யாரும் உனக்கு சரிக்க சமமா இருன்னு யார்கிட்ட கெஞ்சலாம் வேணாம். நான் ஏன் கெஞ்சணும்ன்றேன்? நான் என்ன கேட்கிறேன், சூரியன் எப்படியோ சந்திரன் அப்படிதான், நிலா எப்படியோ அதே மாதிரி தான் சூரியன். ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு அழகு இருக்கு. இரவுக்கு ஒரு அழகு, பகலுக்கு ஒரு அழகு. இங்க எல்லாமே தேவை. ஆள கால விஷம் கூட மருந்து தான். இங்க யாருமே சின்னதோ தீட்டோ கெட்டவங்களோ மட்டமானவங்களோ இல்ல. யாரோ ஒருத்தர் அதை சொல்லி 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 பிராண்ட் பண்ணி ஐயோ இதுனா அவங்கன்னா இவங்க யார், இவங்க யார், அவங்க சோறு போறது அவங்க, வீடு கட்டுறது அவங்க, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும் அவங்க. எத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் இப்பயும் சொல்றேன், இந்த ஜாதி இந்த மதம் இதெல்லாம் எப்போ டெலீட் ஆகுதோ, ஸ்கூல் புக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் இல்ல, உள்ளத்துல இருந்து எடுத்து போடு, இந்த எண்ணத்தை எடுத்து போடு. இந்த உள்ளம் இருக்குல்ல, இதை சுத்தமாவே, இதை சுத்தமா வச்சு பாக்குற எல்லாரையும் நீ எப்ப சரிக்கு சமமா பாக்குற அப்பதான்டா நம்ம நாடு சுதந்திரமாச்சு. நான் யாரையுமே வந்து இங்க தப்பா சொல்லடா, எல்லாரும் இங்க கெட்டவங்களாம் இல்ல. யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு காஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம இவங்க தான் தப்பு, இவங்க தான் தப்பு, இவங்க தான் ரைட்டு, இவங்க தான் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் செய்யற தப்ப நம்ம எல்லாரையும் ஒட்டு மொத்தமா விட முடியாது. இங்க புரிதல் நமக்கு வரணும்டா. இங்க புரிதல் என்ன அப்படின்னா, நம்மளோட சௌகரியத்துக்காக எது வேணாலும் வச்சுக்கலாம், அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்காக எதை வச்சாலும் அது தூக்கி எரிய வேண்டிய விஷயம் தான். இங்க ஒருத்தனை மட்டம் தட்டி ஒருத்தரை பெருசுன்னு காட்டுற எந்த விஷயமும் இந்த நாட்டுக்கோ நம்ம வீட்டுக்கோ லாய்க்கு இல்லாதது. இங்க எல்லாரும் ஒண்ணு. நீ உன் வேலை, உன் காசு, உன் உழைப்பு, உன் உயர்வு, உன் படிச்சு நீ முன்னேற, உன் உயர்வு. நான் உழைக்கிற, இது ஏன் சோறு, என் சோறை சம்பாதிக்க எனக்கு தெரியும், உன் சோறை சம்பாதிக்க உனக்கு தெரியும். உன் சோத்துல நான் மண்ணு வாரி போட மாட்டேன்,
என் சோத்துல நீ மண்ணு வாரி போடாத. நீ என்ன ஈக்குவல்லாம் சொல்லி நான் உன்கிட்ட கேட்கல, என்ன ஈக்குவலா வச்சுக்கலாம் உன்கிட்ட கேட்கல, நான் கேட்கல. நான் என்னோட லைஃப்ல என்னால எவ்வளவு முடியுமோ ஹையா போகணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நான் வச்சுக்கணும்ன்றது மட்டும் உனக்குள்ள சொல்லி. என்ன ஈக்குவலா பாருங்கன்னா பாத்துருவாங்களா? ஈக்குவல தூங்குறவனை எழுப்பிடலாம்ப்பா, தூங்குறாம நடிக்கிறவங்கள இங்க யாருமே நம்மள ஈக்குவலா பார்க்க வேணாம். யாருமே சொல்றேன். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க அவங்க இவங்கள டாமினேட் பண்றாங்க, இவங்க கூட தான் அவங்கள டாமினேட் பண்றாங்க. இங்க எல்லாரும் தான் எல்லாரும் டாமினேட் பண்றாங்க. யாரு இந்த ஜாதி பார்க்க கூடாது, எங்களை ஏன் அப்படி பாக்குறீங்க, இவங்களும் தான் சில நேரத்தில் அடுத்தவங்களை டாமினேட் பண்றாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா இவங்க தப்பு அவங்க ரைட் இவங்க தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவங்க தப்பு இவங்க ரைட்னு சொல்ல முடியுமா? இங்க ரைட் ராங்னு சில மனுஷங்களை நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கே தவிர இங்க இன்னமும் நட்புகள் இருக்கு, இங்க இன்னமும் ஒற்றுமைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதே சமயம் இன்னமும் சில இடத்துல சாக்கடையோட வாசம் அடிக்குது. இந்த தேசம் மணக்கணும் அப்படின்னா இந்த மனசுலாம் ஒன்னா சேர்ந்து இணக்கமா நம்ம வாழணும்டா. ஒன்னா செஞ்சு வாழ்வோம். தேங்க்யூ.